ரிசல்ட் ஷாக்கில் இருக்க ஸ்டூடெண்ட்டாக நீங்கள், இல்லை அப்ரைசல் தள்ளி போன ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா, இல்லை ஜீரோ ரெவென்யூவில் தவிக்கிற ஆண்டர்பிரனரா? நீங்கள் எல்லாரும் இப்போ நினைக்கிற ஒரே விஷயம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் ஒரு ஃபெயிலியர், இது ரொம்ப லேட். நீங்கள் நினைக்கிறது தப்பு. இது வெறும் மோட்டிவேஷன் இல்லைங்க, உங்கள் மூளையை ரீபூட் பண்ண போகிற பிரெயின் சயின்ஸ். 5 முறை தொடர்ந்து தோத்து 6வது முறை பிரிட்டிஷ் படையை காலி பண்ண தீரன் சின்னமலை உலகமே சிரிச்சு கேலி பண்ணாலும் தான் கடமையை தொடர்ந்து செஞ்சு வரலாற்றில் இடம் பிடிச்ச டிராஃபிக் ராமசாமி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற 5 ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ், 3 விஸ்டம் பிரிட்ஜ் இதோ. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு நைட் உங்கள் கெரியர் கேம் இல்லை பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி மொத்தமாக மாறப்போகுது. ஃபேக்ட் நம்பர் 1, த டார்க் ஸ்ட்ராட்டஜி. தீரன் சின்னமலை 5 முறை தோத்தார். சும்மா இல்லைங்க, தொடர்ந்து 5 வருஷம் 5 போரில் தன் படையை இழந்தார், தன் நாட்டை இழந்தார். ஆனால் அவர் காட்டில் மறைஞ்சிருந்து கொரில்லா முறை போர் நுணுக்கங்களை கற்றுக்கிட்டார். தோல்வி அவருக்கு ஒரு டேட்டா மாதிரி பயன்படுத்திக்கிட்டார். ஃபேக்ட் நம்பர் 2, ஈஸி சக்ஸஸ் இஸ் அ ஸ்கேம். அதாவது சுலபமான வெற்றி உங்கள் மூளையை கெடுக்கும். ப்ரொஃபஸர் டாக்டர் மனு கபூர் அவரோட ஆராய்ச்சியில் கஷ்டப்பட்டு தோக்குறவங்களோட மூளை தான் டீப் காக்னிட்டிவ் பாத்வேஸ் அதை பில்ட் பண்ணுதுன்ற கண்டுபிடிக்கிறார். அதாவது உங்கள் தோல்வி உங்கள் பிரெயினை அழிக்கலை, அதை அப்டேட் பண்ணுது. ஃபேக்ட் நம்பர் 3, ஜீரோ வேலிடேஷன் ஜோன். டிராஃபிக் ராமசாமி அவரை பார்த்து சிஸ்டமே சிரிச்சுது. அவர் சிக்னலில் நின்னப்போ யூனிஃபார்ம் இல்லை, சம்பளம் இல்லை, யாரும் கைத்தட்டல, உலகமே அவரை கேலி பண்ணிச்சு. ஆனால் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் இல்லாமல் அந்த தனிமையிலையும் அவர் நிற்கிறத நிறுத்தவே இல்லை. ஃபேக்ட் நம்பர் 4, த டைமிங் டெல்யூஷன். கார்ப்பரேட்டில் உங்கள் ப்ராஜெக்ட் ஐடியாவோ, இல்லை மார்க்கெட்டில் உங்கள் பிஸ்னஸ் ஐடியாவோ, இல்லை உங்கள் விசா ரிஜெக்ட் ஆனாவோ நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. உங்கள் ஐடியா தப்பு இல்லை, டைமிங் தான் தப்பு. அந்த சிஸ்டத்துக்கு உங்கள் ஐடியாவை புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி இன்னும் வரலை. ஃபேக்ட் நம்பர் 5, த 5th பேட்டில் ட்ராப். 99% மாணவர்களும் தொழில் முனைவோர்களும் அவங்களோட 5வது பேட்டிலில் குவிட் பண்ணுறாங்க. அவங்க புரிஞ்சிக்காத விஷயம் என்னன்னா, அவங்க கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு கடந்து வந்த அந்த 5 தோல்விக்கு அப்புறம் வரப்போகிற அந்த 6வது அப்டேட் தாங்க அல்டிமேட் விக்ட்ரி. ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டோம் வெங்கி, இதை எப்படி செயல்படுத்துறதுன்னு கேட்குறீங்களா? அதை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். பிரிட்ஜ் நம்பர் 1, த 24-hour ரூல். ரிசல்ட் வந்த அன்னைக்கோ, இல்லை உங்கள் ப்ராஜெக்ட் ஐடியா ரிஜெக்ட் ஆன அன்னைக்கோ, இல்லை உங்கள் பிஸ்னஸ் டீல் கேன்சல் ஆன அன்னைக்கோ உட்காந்து புலம்பாதீங்க, அனலைஸும் பண்ணாதீங்க. உங்கள் மூளை இப்போது த்ரெட் மோடில் இருக்கும். கார்டிசோல் ரொம்ப அதிகமாக இருக்கும். 24 மணி நேரம் எதையும் யோசிக்காமல் முடிவைங்க. அடுத்த நாள் பிரெயின் கூல் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா, அதாவது நீங்கள் திட்டம் போட்ட இல்லை குறிச்ச இடத்துல கேப் விழுந்துச்சு? ஒரு ஃபெயிலியர், ஒரு க்ளீன் டேட்டா பாயிண்ட். பிரிட்ஜ் நம்பர் 2, உங்கள் எக்ஸாம் மார்க்கோ, இல்லை கம்பெனியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனோ, இல்லை உங்கள் கம்பெனியோட இந்த மாதம் ரெவன்யூவோ கம்மியாக இருந்தால் நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு உங்களோட ஐடென்டிட்டி அதோட லிங்க் பண்ணாதீங்க. ரிசல்ட் உங்கள் ஐடென்டிட்டி இல்லை, அது வெறும் ஒரு டேட்டா பாயிண்ட். அதை உங்களோட அடுத்த முயற்சிக்கான ஒரு ஆரம்பமாக பயன்படுத்துங்க. திரு டிராஃபிக் ராமசாமி அவர்கள் தன்னை ஒரு ஃபெயிலியராக பார்க்கல, சிஸ்டம் இன்னும் அப்டேட் ஆகலைன்னு தான் பார்த்தார். பிரிட்ஜ் நம்பர் 3, டெய்லி இன்விசிபிள். தீரன் சின்னமலை யாரும் பார்க்காதப்போ காட்டுக்குள்ளே ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார். டிராஃபிக் ராமசாமி யாரும் பாராட்டாதப்போ சிக்னலில் நின்னார். மார்க்ஸ்க்காகவோ
மற்றவங்களோட கைத்தட்டலுக்காகவோ ஓடாதீங்க. இன்னைக்கு நைட்டே யாரும் பார்க்காத அந்த இருட்டில் உங்கள் பிரெயின் பாத்வேஸை ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஒரே ஒரு சாப்டர் படிங்க, இல்லை உங்கள் பிஸ்னஸோட மார்க்கெட்டிங் பிளானில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த ஃபெயிலியர் உங்கள் கதையோட முடிவு இல்லை, இது உங்களோட 5வது பேட்டில். தீரனுக்கும் 6 பேட்டில் வந்துச்சு. டிராஃபிக் ராமசாமி அவர்களுக்கும் அந்த ஜங்ஷன் டே வந்துச்சு. உங்களுக்கும் அது கண்டிப்பாக வரும். இந்த வீடியோவை இப்போ எக்ஸாம் ரிசல்ட்டோ, ப்ராஜெக்ட் ரிஜெக்ஷனோ, இல்லை ப்ரமோஷன் ரிஜெக்ஷனோ கையில் வச்சுக்கிட்டு கலங்கி போயிருக்கிற உங்களோட ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்லை, இது பிரெயின் சயின்ஸ். இது உங்கள் கதை. எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் ஹானஸ்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா ஏன்னு டைப் பண்ணுங்கள். இது மல்டிபிள் அட்டம்ப்ஸா பின்னு டைப் பண்ணுங்கள். இனிமே தான் அடுத்து என்னென்னு டிசைட் பண்ண போகிறீங்களா சின்னு டைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இதை விட பவர்ஃபுல் பிரெயின் சயின்ஸ் டூலோட சந்திப்போம்.